வியாழக்கிழமையோட லோவை பிரேக் பண்ணிட்டான்ல. வியாழக்கிழமையோட வேல்யூ ஏரியா லோவ பிரேக் பண்ணிட்டான். அதான் திரும்ப மேல தானே போயிருக்கான் ப்ரோ. திரும்ப மேல தானே இருக்கான். இல்ல ப்ரோ. உங்களுக்கு வந்து இப்போ மேல வந்துட்டான். ஆனா அந்த நம்ம டார்கெட் எங்க செட் பண்ணியிருந்தோம் நம்ப. அதனால சொல்ல வரேன். ம். ஐ 8.7 வரைக்கும் போயிருக்கானே, மிஸ் பண்ணிட்டேனே. அடடா! இறங்கி திருப்பி ஏறிட்டு இருக்கோம். பார்ப்போம் என்ன பண்றான்னு சொல்லிட்டு. மினிமம் அந்த புவர் லோ டச் பண்ணணும். இது வந்து நமக்கு கேஷ்ல ஃபியூச்சர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஐஜிஎல்லுமே சேம் அதே கண்டிஷன் தான். நமக்கு என்ன பண்ணணும்னா, இங்க இருக்கக்கூடிய அந்த புவர் லோ டச் பண்ணணும். அதனால தைரியமா வெயிட் பண்ணலாம்னு தோணுது எனக்கு நம்ம. டவுன் வந்துட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆயிட்டானுங்க எல்லாரும். போயிட்டு திரும்ப வருவானுங்களா? வருவானுங்க. கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணலாம். இங்க தான் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்க வேண்டிய டைம். இதோ வரான் பாருங்க கீழ. ஸோ ஐஜிஎல் வந்து கிளியர் டவுன் ட்ரெண்ட். இப்போனா 83ல இருக்குதா? 78. ஸோ நான் வந்து இங்க கட் பண்ணிக்கிறேன் என்னோட டார்கெட்ட. இன்னும் ரவுண்டா 380ல கட் பண்ணிப்போம். ஆக்சுவலா இங்க ஸ்பாட்ல பார்க்கும்போது ஸ்பாட் வந்து 77 வரைக்குமே வரும் போலயே. டார்கெட் ரீச் ஆயிடுச்சா ப்ரோ? சொல்லிட்டோம். அதாவது இன்னும் டார்கெட் கிட்ட வரல. டார்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் கீழ இருக்கு. டார்கெட் ம். பார்த்தீங்கன்னா, எங்க இருந்து ம். இன்னும் ஒரு 3 பாயிண்ட் கீழ வரணும் டார்கெட்டுக்கு. ஓகே ப்ரோ. ஓகே. நமக்கு வந்து இருக்கிறதே வந்து போதும். என்ன பண்ணலாம்? சடனா இறங்கிடுச்சு பாருங்க. பிரைஸ் கிராஷ் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டாப் லாஸ் போட போறீங்க தானே? ஆமாமா. ஏன்னா முன்னாடியே போட்டா ஸ்டாப் லாஸ் அந்த இது இதாக மாட்டேங்குது அதான் கேட்குறேன். ஒரு லாட்டா ப்ரோ போயிருந்தீங்க? ஒரு லாட்டுக்கு எவ்வளோ ப்ராஃபிட்? ஆமாமா. பரவாயில்ல. ம். அவ்வளோதான் ப்ரோ. ரூ. 3100. அவ்வளோதான். நமக்கு வந்து ஐஜிஎல்ல தேவையான டார்கெட் வந்து முடிச்சாச்சு. இதோட டார்கெட் பெருசாவே போகும். பட் இருந்தாலும் நமக்கு வந்து அதெல்லாம் தேவையில்ல. நம்ம என்ன ம். பிளான் பண்ணோமோ அது கிடைச்சாச்சு. இதுக்கப்புறம் ஐஜிஎல் தூக்கி ஓரம் கட்டிட்டு ப்ரோ நிஃப்டிலாம் பயங்கரமான ஃபால் ப்ரோ. இதுதான் நான் எதிர்பார்த்தது. ஆக்சுவலா இந்த லோக்கு அப்புறம் என்ன இண்டிகேட் பண்றான்றத பார்க்கணும். இந்த லோவ பிரேக் பண்ணும்போது என்ன ம். பண்றான்றத பார்க்கணும். க்ரூட் ஆயில் நல்லா இறங்கியிருக்கான் நேத்துலருந்து இன்னைக்கு. க்ரூட் ஆயில் என்ன பண்ணலாம் 8950. எவ்வளோ வருது இன்வெஸ்ட்மெண்ட் ₹5,900. அது எதை வச்சு ப்ரோ ட்ரேட் போயிருக்கீங்க? க்ரூட் ஆயில் இதா வேல்யூ ஏரியா லோ உடைச்சா ட்ரேடு. அதாவது மேல போயிட்டு கீழ வந்தான் இல்லையா? போயிட்டு டேவோட ஓப்பனர் க்ளோஸ் கட் பண்ணான் இல்லையா? அதனால போனேன். ஆனா வேல்யூ ஏரியா லோ உடைச்சுச்சுன்னா, அதுக்கு அடுத்து உங்களுக்கு எங்க இருக்கு? இங்க தான் வந்து வால்யூமே பெருசா இருக்கு.
₹5000 தான் இன்வெஸ்ட்மென்ட். அதனால ரொம்ப ரிஸ்க்லாம் கிடையாது இது. இருங்க நம்ம அப்படியே ஸ்டாக்ஸ்லாம் போய் பார்த்துட்டு வந்துருவோம். ஒரு வாட்டி. நேத்து கிடைச்ச ஸ்டாக்ஸ் ரேஞ்ச் பிரேக் அவுட்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சொன்ன மாரியே ஹேவல்ஸ் ஏறிட்டான் ப்ரோ மேல. டார்கெட்டையும் தாண்டிட்டான். நேத்து நைட் டிஸ்கஸ் பண்ணது மாரி. ம். பெட்ரோநெட் நமக்கு கீழ வரணும், இங்க வரும்னு சொல்லியிருந்தோம். ஸோ பார்ப்போம். மேல ஏறி இறங்கிட்டு இருக்கான் கீழ. என்ன பண்ணலாம்னா பெட்ரோநெட்ல கேஷ்ல வந்து ட்ரேட் போலாம். டவுன் என்ட்ரி நம்ம வேல்யூ ஏரியா பிஓசி வரைக்கும் போட்டிருந்தீங்கல்ல? என்ன ப்ரோ புரியல. டார்கெட் வந்து பிஓசி வரைக்கும் சொல்லியிருந்தீங்களான்னு கேட்டேன். இந்த ஒரு பிஓசி இருக்குல்ல இது. அதான். அததான் கேட்கிறேன். ம். அதாவது சும்மா கேஷ்ல வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்டிங் சாம்பிள் குவான்டிட்டி வந்து போயிடலாம் இன்ட்ராடேல. 50 குவான்டிட்டிக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மென்ட் தேவைப்படுது? ரூ. 3000 தான் தேவைப்படுது. அப்போ 100 குவான்டிட்டி போகும். ஐஜிஎல் நம்ம ஆல்ரெடி ட்ரேட் பண்ணியாச்சு. ஸோ திருப்பி நம்ம அதில கை வைக்க வேண்டாம். ஸோ இவனும் நேத்தோட பிஓசிலேருந்து இறங்கி கீழ வந்துட்டு இருக்கான். ஆனா பஜாஜ் ஃபின்சர்வ் வந்து நமக்கு பாட்டம் வந்து எவ்வளோ இருக்கு? நான் இந்த மேல போனோம் 1, 2, 3, 4, 5 அனாலிசிஸ் போட்டு தான் மேல போயிருக்கான். மேபி இந்த லோவர் அனாலிசிஸ் வரலாம். இல்ல இந்த வேல்யூ ஏரியா லோவ டச் பண்ணலாம். வேற எங்கனாச்சும் வீக்கர் ரெஃபரன்ஸ் இருக்கா நமக்கு? பாட்டம்ல இதையும் இங்க கட் பண்ணிட்டான். ஸோ அப்போ பஜாஜ் ஃபின்சர்வ் வந்து வேணாம் இப்போதைக்கு கொஞ்சம் விட்டுறலாம். குஜராத் கேஸ் என்ன பண்ணியிருக்கு? ஆக்சுவலா குஜராத் கேஸ்க்கும் வந்து நமக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கு. நமக்கு எங்க? இதுதான் வந்து நமக்கு டார்கெட். இங்க ஆக்சுவலா இந்த ஒரு லோ டச் பண்ணியிருக்கு. 4 லோ உடைச்சிருக்கு மார்க்கெட்டு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து குஜராத் கேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 496 வரைக்கும் கீழ வரலாம். இன்னும் ஒரு 4 இங்க வந்து ஒரு 10 பாயிண்ட் இறங்கலாம் குஜராத் கேஸ். ஸோ ஸ்டாப் லாஸ் நம்ம அந்த பிஓசி வச்சுட்டு நம்ம சாம்பிள் டெஸ்ட் குவான்டிட்டி வந்து போயிடலாம் உள்ள. குஜராத் கேஸ். இன்ட்ராடேக்கு எவ்வளோ தேவைப்படுது? 100 குவான்டிட்டிக்கு ரூ. 10,000 வருது. அதனால இப்ப கம்மி பண்ணிடலாம் ₹5000க்கு. ஒரு 60 குவான்டிட்டி மட்டும் போகும். ரூ. 6,000 ஓகே. ஸோ நம்ம டிஎல்எஃப் வந்து அப் ட்ரெண்ட் பிளான் பண்ணியிருந்தோம் இல்லையா ப்ரோ? அதுபடி இங்க பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணலாமா? இல்ல சிங்கிள் சாம்பிள் டெஸ்ட் போடலாமா அப் ட்ரெண்டுக்கு? ஓகே. டிஎல்எஃப் வந்து அப் ட்ரெண்ட் போட்டுறலாம். இருங்க மறுபடியும் ஆர்டர் ஃப்ளோ கன்ஃபார்ம் எடுத்துக்கலாம் டிஎல்எஃப்ல. ஸோ பாசிவ் பையா முடிஞ்சானா, நம்ம இவன வந்து பை என்ட்ரி போவோம். 1 மினிட்ஸ் இருக்கு இன்னும். இல்ல இன்னும் 10 செகண்ட் தான் இருக்குது. ஓகே. ஓகே. நமக்கு வந்து பாசிவ் பை குடுத்துருக்கான் இல்லையா? ஓகே. ஸோ நம்ம இது என்ன ஸ்டாக் இது? டிஎல்எஃப்லயே சாம்பிள் குவான்டிட்டி போலாம். டிஎல்எஃப் வந்து ரேட் ஜாஸ்தின்றதுனால இது வந்து பையு 30 குவான்டிட்டியே ஜாஸ்தின்னு நினைக்கிறேன் இன்வெஸ்ட்மென்ட் இது. ரூ. 5,000 வருதா? 40 குவான்டிட்டி போலாம். ப்ரோ க்ரூட் ஆயில் கட் பண்ணிடுறேன் ப்ரோ நானு.
59.3ல என்ட்ரி போனேன் நானு. 59.4 என்ட்ரி. க்ரூட் ஆயில் வந்து சாயங்காலமா பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஸ்டாக்ஸ ஃபோக்கஸ் பண்ணுவோம். பார்த்தீங்களா? ஐஜிஎல் நான் வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அப்புறமா லாஸ் ஆயிட்டு இருக்கும். நல்ல வேளை. நான் என்ன பிரைஸ்ல வாங்குனேனோ அங்கேயே வந்துட்டு இருக்கும். நல்ல வேளை போய் ம். ₹10ல க்ளோஸ் பண்ணேன். பெட்ரோனட் இறங்கிட்டான் பாருங்க. நம்ம வந்து ₹1 கீழ இறங்கிட்டான் நமக்கு. இன்னும் இவனும் ஹை பிரேக் பண்ணல. டிஎல்எஃப் அதனால சாம்பிள் குவான்டிட்டி போனோம். டெக் மகேந்திரா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ உங்களுக்கு தெரியுதுல்ல நம்ம எதுக்காக ட்ரேட் போறோம்னு தெரியுது இல்லையா? கான்செப்ட் என்னன்னு தெரியுதுல்ல உங்களுக்கு? எதனா டவுட்னா ம், ம். மட்டும் கேளுங்க ஓகேவா? ஓகே. இல்ல வேற எதுனாலும் கேளுங்க தப்பு கிடையாது நம்ம. ஸோ டெக் மகேந்திரா வெயிட் பண்ணினோம். சிடிஎஸ்எல் ப்ரோ சிடிஎஸ்எல் நம்ம நெனச்ச மாரி கீழ இறங்கிட்டு இருக்கிறான் ப்ரோ. அப்ப நமக்கு டார்கெட் வந்து இங்க குடுத்துட்டு தான் போணும்னு நெனைக்கிறேன். 1874. ஸோ சிடிஎஸ்எல்ல வந்து ஒரு 10 குவான்டிட்டி ட்ரேட் போய் பார்ப்போம். சிடிஎஸ்எல்லுமே சாம்பிள் குவான்டிட்டி தான். 15 குவான்டிட்டிக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுது? ரூ. 5000 ஓகே. அப்ப ரவுண்டா 20 போயிடலாம். இப்கா லேப். ஆக்சுவலா இப்கா லேப் வந்து இங்க வந்து மேல போயிட்டு இருக்கான். இவன் நம்ம கை வைக்கக்கூடாது. அடடா! சிஜி பவர் வந்துட்டானே ப்ரோ! டார்கெட் குடுத்துட்டானே அவன். இது நம்ம நேத்து நைட் டார்கெட் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். டார்கெட் வந்து சொல்லிட்டான் அவன். சிஜி பவர். ஆக்சிஸ் பேங்க்கும் கீழ வந்துட்டு இருக்கான். ஆக்சுவலா ஆக்சிஸ் பேங்க்கும் டார்கெட் ரீச்டுன்னு நெனைக்கிறேன். இல்ல நம்ம ஆக்சிஸ் பேங்க் வந்து அப் ட்ரெண்ட் பார்த்துட்டு இருந்தோம் கரெக்ட்டா? ஸோ ஆமா ப்ரோ. அப் ட்ரெண்டுக்கு தான் அப் பார்த்தோம். ட்ரெண்ட் பார்த்தோம். அதனால இப்ப நமக்கு இவன் வந்து ட்ரேட் கிடையாது. ஆக்சிஸ் பேங்க். எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் வந்து பார்த்தோம்னா, இவனும் ட்ரேட் கிடையாது நமக்கு. மேபி இங்கிருந்து ஒரு அப் ட்ரெண்ட் போனா வாய்ப்பு இருக்குன்னு நெனைக்கிறேன். ஆனா ட்ரேட் எடுக்க தேவையில்ல. இந்தியன் பேங்க் என்ன பண்ணிட்டான் அவன்? ஓகே. இந்தியன் பேங்க் நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ராங்கான செல்லிங் தான் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். அதுபோல தான் மார்க்கெட் இறங்கிடும். பட் நம்ம ட்ரேட மிஸ் பண்ணிட்டோம். அதனால வந்து இவன நம்ம விட்டுருவோம். கை வைக்க வேண்டாம். அவ்வளோதான் ப்ரோ. அப்ப நமக்கு ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்டாக் அவ்வளோதான். 2% மூவ்மெண்ட் ஆன ஸ்டாக் வந்து மேரிக்கோ. ஆக்சுவலா மேரிக்கோ வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்லேருந்து மேல போயிட்டு இருக்கான். மேபி போனா இவ்வளோ தூரம் போலாம். ஸோ இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ண அவசரப்பட வேண்டாம் இதுக்கு. வேதாந்தாவும் நமக்கு நல்லா அந்த பையிங் எக்ஸஸ்குள்ள வந்ததுனால ட்ரேட் எடுக்க தேவையில்ல. விட்டுருவோம். இப்ப நேரா நிஃப்டி. நிஃப்டி எல்லா ரேஞ்சும் தாண்டி வந்துட்டு இருக்கானா? ஸோ நம்ம வந்து நிஃப்டி இன்னைக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சேஃபா இருக்கிறது நல்லது. ஏன்னா அதிகமா ப்ராஃபிட் வேணும்னு ஆசைப்பட்டு ஓடி போய், அதில மாட்டிக்கின்னா முடிஞ்சிருச்சு கதை இன்னைக்கு நிஃப்டில. ஸோ ப்ரோ இப்ப நம்ம சிடிஎஸ்எல் போனதுல வந்து ஒரு ரூ. 57 ப்ராஃபிட்ல ஓடிட்டு இருக்கு. பெட்ரோநெட் ஒரு ரூ. 175 ரூ. 180 லாபத்துல ஓடிட்டு இருக்கு. டிஎல்எஃப் ரூ. 130 லாஸ்ட்ல ஓடிட்டு இருக்கு. குஜராத் கேஸ் ரூ. 24 லாஸ்ட்ல ஓடிட்டு இருக்கு. பெட்ரோநெட் வந்து 2 பாயிண்ட் இறங்க போது நம்ம என்ட்ரி போனதுல. ஸோ பெட்ரோநெட் டார்கெட் எவ்வளவுன்னு பார்த்தோம். பிரேக் அவுட் ஸ்டாக். நம்ம என்ன பண்ணலாம்? அத நிஃப்டியோட இதுலயே மாத்திக்கலாம். பெட்ரோநெட் ஃபியூச்சர் எடுத்துக்கலாமா? பெட்ரோநெட் ஃபியூச்சர் ஒண்ணு. அதுக்கப்புறம் வேற என்ன போயிருக்கும்? குஜராத் கேஸ் போயிருக்கும். குஜராத் கேஸ் ஃபியூச்சர் சார்ட்.
நெக்ஸ்ட் டிஎல்எஃப் போயிருக்கும். டிஎல்எஃப் ஓட ஃபியூச்சர் சார்ட். சிடிஎஸ்எல் போயிருக்கும். சிடிஎஸ்எல் கேஷ் சார்ட் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பெட்ரோநெட். நம்ம வந்து பெட்ரோநெட் டவுன் பண்ணதான் எதிர்பார்த்தோம். மார்க்கெட் போயிட்டு இருக்கு, போட்டோம். குஜராத் கேஸ் நம்ம எதிர்பார்த்தது வந்து டவுன் ட்ரெண்ட். ஓவர்ல உடைச்சிருக்கு, மார்க்கெட் கீழே போகணும் எதிர்பார்த்தோம் எங்க தொடர்றதுக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் குஜராத் கேஸ். அண்ட் டிஎல்எஃப் பார்த்தோம் அப்படின்னா அப் ட்ரெண்டுக்கு வெயிட் பண்ணோம். ஸோ இவனுமே வெயிட் பண்ணுவோம். சிடிஎஸ்ல வந்து நமக்கு டவுன் ட்ரெண்ட் இந்த பிஓசி உடைச்சிருக்கிறதுனால நம்ம டார்கெட் வந்து இங்க இருக்கு. எத்தனை பாயிண்ட் இது? இன்னும் 40 பாயிண்ட் இறங்கணும். ஸோ அப்படியே ஹோல்ட் பண்ணுவோம். பெட்ரோல் பங்கம் பண்ணிட்டு இருக்கிறான். நம்ம சாம்பிள் பண்ணிட்டு தான் போனோம். அதுலயே வந்து 3 பாயிண்ட் நம்ம ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். ரூ. 300. சிடிஎஸ்எல் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ரூ. 80 ப்ராஃபிட். ரூ. 80 அப்போ 4 பாயிண்ட் இறங்கியிருக்கான் சிடிஎஸ்எல். ஸோ வெயிட் பண்ணுவோம். எல்லாமே வந்து இன்னும் நமக்கு வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருக்கு. இப்போ ப்ராஃபிட் புக்கிங்லாம் கிடையாது. பெட்ரோநெட் பயங்கரமா இறங்கிட்டு இருக்கான். ரூ. 300 ஷேர்லயே நம்ம ரூ. 3 ப்ராஃபிட் எடுத்துக்கிறோம். சிடிஎஸ்எல் 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் இறங்கியாச்சு. டிஎல்எஃப் வந்து நமக்கு லாஸ்ட்ல ஓடிட்டு இருக்கு. ஓகே ப்ரோ, நான் வந்து பெட்ரோநெட் வந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த பெட்ரோநெட் வந்து டார்கெட் எங்க இருக்கு? ஓகே, பெட்ரோநெட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, இருக்கிற பிரைஸ்ல இருந்து இன்னும் ஒரு ரூ. 1.90 கீழே வரணும். ஓகே, அது வந்துரும். பெட்ரோநெட் கீழே இறங்கி வந்துரும். அதனால வெயிட் பண்ணுவோம் அப்படியே. நல்ல வேளை க்ரூட் ஆயில க்ளோஸ் பண்ணோம் ப்ரோ. ரூ. 58 இப்போ ரூ. 54 வந்துட்டான். ஏதாவது ரிவர்சல் பேட்டர்ன் ஏதாவது தெரியுதான்னு பாருங்க ப்ரோ. எதுல ப்ரோ? நிஃப்டி பேங்க் நிஃப்டில. நிஃப்டி ட்ரெண்ட் பேங்க் ரிவர்சல். நிஃப்டி. ட்ரெண்ட் ரிவர்சல்க்கா? ஆமாம் ப்ரோ. இன்னும் கொஞ்ச தூரம் கீழே வந்துட்டோம் நம்ம இந்த எக்ஸி. சிவா சார், குட் மார்னிங். சொல்லுங்க சார். இந்த எக்ஸஸ் ஆன வரட்டும் ப்ரோ, நம்ம செக் பண்ணலாம் நிஃப்டிக்கு. எந்த எக்ஸஸ் ப்ரோ? பையிங் எக்ஸஸ் இருக்குல்ல கீழே எங்க? லோ. வேர்கேமோட எக்ஸஸ் லோ. ஓகே ஓகே. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் ஈக்குவல் டு லோ கிட்ட வந்திருக்கான். ஸோ இதுவே ஆக்சுவலாக வந்து ஒரு வீக்கர் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான். அப்போ நெக்ஸ்ட் வந்து 52,766 இங்கே தான் நம்ம செக் பண்ணணும். ப்ரோ ஒரே நிமிஷம். என்ட்ரி போட்டீங்களா நீங்க? ட்ரேட் ஆல்ரெடி போயிட்டு இருக்கேன் சார் நான். ஓ அப்படிங்களா? ஓகே ஓகே. நான் ஒரு புல்பேக்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு இண்டெக்ஸ்ல போல சார் நான். ஃபுல்லா ஸ்டாக் தான். இல்ல டிஎல்எஃப் நமக்கு அகைன்ஸ்டா போயிட்டு இருக்கான். இவங்க மேல போய் டச் பண்ணணும். ஆனா கீழே இறங்கிட்டு இருக்கான். பார்ப்போம் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு.
சிடிஎஸ்எல் இதுவுமே வந்து வீக்கர் ரெஃபரன்ஸ் தான். இதுவுமே வந்து மார்க்கெட்டிங்ல திரும்பும்போது வீக்கர் ரெஃபரன்ஸ் தான். ஸோ எல்லாமே வெயிட் பண்ணலாம். இன்டர்டேவா இன்டர்டேவா எல்லாமே சொல்றீங்க? எல்லாமே இன்ட்ராடே தான் பாருங்க. எம்ஐஎஸ் ஆக்சுவலா சிடிஎஸ் வந்து எக்ஸாக்டா லோல இருந்து மேல ஏறிட்டு இருக்கான். ஸோ இது ஒரு வீக்கர் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மேல ஏறிட்டு இருக்காங்க. த்ரீ 38.55 வரைக்கும் வந்திருக்கா. அதுவும் ஓகே. நான் வந்து இது பெட்ராட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ₹280 எவ்வளோ ஆச்சு? நமக்கு வந்து ₹2.80 ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம் பெட்ரோநெட்ல. ஸோ சிடிஎஸ்எல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஷேர வந்து அடிஷனலா செல் பண்ணுவோம். டிஎல்எஃப்ல வந்து பை என்ட்ரி போயிருந்தோம். அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, அகைன் டேவோட லோவுக்கு வந்து வந்துட்டான். ஸோ டேவோட லோவையும் கட் பண்ணிட்டான். அதனால டிஎல்எஃப்ல வந்து நம்ம பை என்ட்ரி நம்ம வந்து வச்சிருந்தா நமக்கு லாஸ் தான் வரும். அதனால டிஎல்எஃப் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். அட் த சேம் டைம் டிஎல்எஃப்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? செல் என்ட்ரிக்கு ஒரு ட்ரேட் வந்து போடலாம். இப்போ வந்து சிடிஎஸ்எல்லும், குஜராத் கேஸும் நமக்கு இப்போ கீழ இறங்கிட்டு இருக்கானுங்க. ப்ராஃபிட் எல்லாம் வந்துட்டானுங்க. ஸோ டிஎல்எஃப் வர்றதா இருந்தாக்கா நமக்கு மேக்ஸிமம் வந்து இங்க வரலாம். பையிங் எக்ஸஸ் இங்க இருக்கிறதுனால. 5 மினிட்ஸ்ல போயிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா, ஆர்டர் ஃப்ளோல கன்ஃபார்ம் எடுத்துக்கலாம். எஸ் நமக்கு வந்து இங்க என்ன பண்ணிருக்கான்னா, பாசிவ் பையர் வந்து இங்கேயும் பாசிவ் பையர் ஃபெயில் ஆயிருக்கான். இங்கேயும் பாசிவ் பையர் வந்து ஃபெயில் ஆயிருக்கான். ஸோ டிஎல்எஃப் ஃபர்தரா கீழ இறங்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. நம்ம டிஎல்எஃப்ல வந்து இங்க என்ன லாஸ் பண்ணோமோ, கேஷ் ₹239 லாஸ் பண்ணோமா, அத வந்து இங்க 495 மார்க்கெட் வந்திருக்கு. 12.15 25 போயிடுச்சா? ஆக்சுவலா பையிங் எக்ஸஸ் ஜோனுக்குள்ள வந்துட்டான். டிக்கர் ஆயிடுச்சுன்னா மேல போயிடும்னு நினைக்கிறேன். ஓகே. ஆக்சுவலா டிஎல்எஃப் வந்து பார்த்தோம்னா, இந்த இடத்துல வந்து ஒரு எமோஷனல் பையிங் தெரியுது. எமோஷனல் பையிங்னா 835க்கே மார்க்கெட் கீழ இறங்கி வரணும். ஸோ டிஎல்எஃப் வந்து பொசிஷனலா கூட நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். அப்படியே பேக் வந்துருவோம். என்ன பண்ணுவோம்னா, சார்ட்ட வந்து 3ஆ ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இது குஜராத் கேஸ். இங்க வந்து சிடிஎஸ்எல். சாரி இது வந்து டிஎல்எஃப், சிடிஎஸ்எல். இதுல வந்து நம்ம குஜராத் கேஸ் வச்சுக்கலாம்.
ஸோ குஜராத் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம செல் பண்ணதுலேருந்து ரூ. 1 இறங்கியிருக்கானுங்க. 504.65 செல் பண்ணோம். 503.40க்கு வந்திருக்கானுங்க. குஜராத் கேஸ் நமக்கு வந்து எங்க டார்கெட்டு? நம்ம ட்ரேடே வந்து இந்த எங்கன்னா குஜராத் கேஸ் பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பையிங் எக்ஸஸ் இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து என்ன பண்ண தேவையில்லனா, ரொம்ப நேரம் இந்த லோவர் லெவல்ல வெயிட் பண்ண தேவையில்ல. குஜராத் கேஸ் வந்து என்ன பண்ணிடலாம், அந்த ரூ. 1 ப்ராஃபிட்லயே க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு இங்க ஒரு வீக்கர் ரெஃபரன்ஸ் டாப்ல இருக்கிறதுனால அது மேல போனாலும் போயிடும். என்ன பண்றேன், குஜராத் கேஸ பை டூ ஸ்கொயர் ஆஃப் 25 கேட்குறேன். நான் வந்து 503.3க்கு வந்து குடுத்து பார்க்குறேன். ஸ்கொயர் ஆஃப் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஓகே. நமக்கு வந்து ஸ்கொயர் ஆஃப் ஆயிடுச்சு. குஜராத் கேஸ்ல வந்து ஒரு ரூ. 81 எடுத்துட்டோம். ஸோ இன்னும் சிடிஎஸ்எல்லும், டிஎல்எஃப் மட்டும் தான் இருக்கு நமக்கு. பார்ப்போம் எப்படி போகுதுன்றது பார்ப்போம். ஸோ இதோட இன்னைக்கான ஸ்டாக் வந்து முடிஞ்சிருச்சு. அப்படியே நம்ம ட்ரேட் எடுத்துனாலும் சார்ட்டிங்ல போயிட்டு ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட ரேஞ்சில வந்து எதுவுமே கிடைக்கல. இதுலயும் எதுவுமே இல்ல. விபிசிஎல் இந்த பக்கம் சிப்லா. என்ன பண்ணுவோம்னா 2ஆ பிரிச்சுப்போம். ஸோ அகைன் நமக்கு வந்து டிஎல்எஃப் கீழ வந்துட்டு இருக்கான். ஸோ நல்லா கீழ இறங்கட்டும், வெயிட் பண்ணுவோம் நம்ம. அதே போல சிடிஎஸ்எல் என்ன பண்ணலாம்னா, இன்னும் ஒரு 3 குவான்டிட்டி மட்டும் 1520 செல் பண்ணி வைப்போம். அங்க போச்சுன்னா அது உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இல்லைன்னா வந்து அது பெண்டிங்லயே நிக்கும். இப்போ போயிட்டு நம்ம பெட்ரோனெட் ட்ரேட் முடிச்சிட்டோம். அதை எடுத்துடலாம். குஜராத் கேஸும் ட்ரேட் முடிச்சிட்டோம். அவனையும் எடுத்துடலாம். நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிபிசிஎல் டாப்ல இருக்கிறது பிபிசிஎல் சிப்லா. பிபிசிஎல் சிப்லா. பிபிசிஎல் பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்ல போயிட்டு இருக்கான். ஸோ நல்ல ஒரு ட்ரெண்டான பிபிசிஎல் கிடையாது. நம்ம பார்க்க தேவை நம்ம ஸ்டாக்கை. சிப்லா வந்து ஓகே. சிப்லா நம்ம தொடர்ந்து இறங்கிட்டே தான் வந்துட்டு இருக்கான். வேற என்ன சப்போர்ட் இருக்கான்னு பார்த்துப்போம் ப்ரீவியஸா அந்த இடத்துல. இப்போ இது என்ன மாசம்? அக்டோபர் மாசம்னா அக்டோபர் மாசம் ஒரு ஓப்பன் ஈக்குவல் டு ஹை. ஆக்சுவலா இதுவுமே வந்து என்னது உங்களுக்கு செல்லிங் டெய்ல் தான். ஸோ செல்லிங் டெய்ல் இருக்கும்போது மார்க்கெட் இன்னும் ஃபர்தரா கீழ இறங்கி 1423 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு நல்லா இறங்கிட்டு இருக்கான். 1423 1423. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 25 மார்க் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளாலையும் கேஷ்ல வந்து ட்ரேட் போய்க்கலாம். ஆக்சுவலா நமக்கு டிஎல்ல வந்து ஒரு ரூ. 125 லாஸ். சிடிஎஸ்எல் வந்து நான் பாருங்க நமக்கு வந்து இந்த 5 லாட் நம்ம ஆவரேஜ் பண்ணோம் இல்லையா, அதையும் தாண்டி மேல போயிட்டு இருக்கான். 227 போயிட்டு இருக்கான்.
மேக்ஸிமம் வந்து ₹400 தான் நான் லாஸ் வைப்பேன் இந்த கேஷ் பொறுத்தவரைக்கும். அதனால ₹400 தட்டுச்சுன்னா விட்டுற வேண்டியது தான் இவன. மறுபடியும் சிம்பிளா ஆட் பண்ணிப்போம். கேஷே போய்க்கலாம். சிம்பிளா வந்து இன்ட்ராடே தான். 30 ஷேர் எவ்வளோ வருது இன்வெஸ்ட்மென்ட் ₹8000. ஓகே. ஸோ கேஷ்ன்றதுனால பெரிய ப்ராப்ளம் இருக்காது நமக்கு. அண்ட் சிடிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு 5 குவான்டிட்டி. சரி இதுக்கப்புறம் சிடிஎஸ்ல மொத்தமா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிருக்கு சிடிஎஸ்எல்ல? சிடிஎஸ்எல்ல இருங்க நம்ம பார்த்தா தெரிஞ்சிடும். செல்லுன்னு கொடுத்துட்டு 30 குவான்டிட்டி எவ்வளோ தேவைப்படுது இன்ட்ராடேக்கு? ₹12,000 செல் யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம இதுக்கு. சிப்லாக்கு சாரி சிடிஎஸ்எல்க்கு. ஸோ சிப்லாம் ஃபாலோ ஆகிட்டு தான் வருது. டிஎல்எஃப் இறங்கிட்டு தான் இருக்கான். இறங்கட்டும். சிடிஎஸ்எல் மட்டும் கொஞ்சம் மேலே போயிட்டு இருக்கானா? ஸோ அப்போ அகைன் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஆகணும் 3ஆ. டிஎல்எஃப் சிப்லா அப்போ இங்கே வந்து நமக்கு சிடிஎஸ்எல் மாற்றும். ஆக்சுவலாக நம்ம வந்து டிஎல்எஃப் வந்து ஆப்ஷனில் போயிருக்கோம் இல்லையா? அதனால ஒரு 495 ப்ராஃபிட் வந்திருக்கு. அதனால என்ன பண்ணிடலாம்? டிஎல்எஃப் வந்து கட் பண்ணிடலாம். 12.1க்கே வாங்க ரெடியா இருக்காங்களா? 12.25 செல் பண்றாங்க. ஸோ நான் என்ன பண்றேன்னா 12.15 போட்டுக்கிறேன். இல்ல ₹12ன்றது ₹400 ப்ராஃபிட் தான். நம்ம இங்க எவ்வளோ லாஸ் புக் பண்ணிருக்கோம் கீழ டிஎல்எஃப்ல ஒரு ₹240 புக் பண்ணியிருக்கோம். ஓகே. அகைன் திருப்பி ₹200 கிட்ட வந்தாச்சு. ஆக்சுவலா சீரிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரெக்கவர் ஆயிட்டு மேல போயிட்டு இருக்கான். ஸோ வந்து என்ன பண்ணிடலாம், ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடலாம். இல்ல நிஃப்டில என்ன பண்ணியிருக்காங்க பார்த்துட்டு வந்துருவோமா ஒரு வாட்டி? ஸோ நமக்கு நிஃப்டி வந்து இன்னும் பேசிவ் பை மாரிலாம் எதுவுமே காட்டல. அதனால அவன வெயிட் பண்ணுவோம். இங்க ஒரு பேசிவ் பை போட்டிருக்கான். பட் ஆனா வந்து இங்க லோ உடைச்சு ஃபெயில் ஆயிட்டான் இந்த இடத்துல. நிஃப்டி வந்து நம்ம கை வைக்க வேண்டாம். அந்த ஆர்டர் ஃப்ளோல 5 மினிட்ஸ்க்கு மட்டும் தான் வருமா? 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்க்கு மாத்திரம் வரும்ல? எல்லா டைம் ஃப்ரேம்லயுமே உங்களுக்கு வரும். இந்த 15 மினிட்ஸ் சேஞ்ச் பண்ணாலும் அந்த மார்க்கெட் ஆர்டர் அந்த பாசிவ் அத அந்த டைம் ஃப்ரேம்க்கு வந்து என்ன டேட்டா கிடைக்குமோ அது வரும் உங்களுக்கு. அந்த டைம் ஃப்ரேமுக்கு. என்னோட ஆர்டர் எங்க இருக்கு? 12.15. இந்த இது எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு ப்ரோ டிஎல்எஃப். ₹536 ப்ராஃபிட். இங்க ஒரு ₹240 லாஸ் பண்ணத இங்க ₹300 எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் சிப்லா மட்டும் தான் ஓடிட்டு இருக்கு.
சிம்பிளா கேஷ் வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்ப இந்த டிஎல்எஃப்ஐயும் தூக்கிடுவோம். சிம்பிளா வண்டி வச்சுப்போம். நிஃப்டி என்ன பண்ணிருக்கு? இப்போ நிஃப்டி வந்து நம்மளோட சப்போர்ட் சுத்திட்டு இருக்கிறான். இந்த வேலடமியோட அந்த ரேஞ்ச சுத்திட்டு இருக்கிறான். அவனும் உடைச்சானா கண்டிப்பா இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வாய்ப்பு இருக்கு. ஒரு 100 பாயிண்ட் இன்னும் ஃபர்தரா இறங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னைக்கே. ஸோ பார்ப்போம் என்ன பண்றாங்கன்றத பார்ப்போம். பிரேக் அவுட் ஆகுதுன்னு பாருங்க ப்ரோ. அதான் உடைக்கிற மாதிரி தெரியுது. ஸோ என்ன பண்ணலாம்னா நிஃப்டியில நான் நிஃப்டி இன்னைக்கு பெருசா ரிஸ்க் எடுக்க போறதில்ல. வெறும் ஒரே ஒரு லாட் மட்டும் தான். ஓ கடவுளா! பிரீமியம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குதே! ரூ. 4000 தான் இன்வெஸ்ட்மென்ட்டா? ரூ. 163.35 ஆக்சுவலா இன்னைக்கு எவ்வளோ தூரம் மேல ஏறி வந்திருக்கான் இந்த இந்த ஸ்ட்ரைக் பிரைஸு? ரூ. 97லிருந்து மேல ஏறி வந்திருக்கான். சூஸ் பண்ண ஸ்ட்ரைக் என்னது? 324, 350. ஐயோ! 170லாம் போயிட்டானே! அப்படியே ஸ்டாப் லாஸ மாடிஃபை பண்ணிட வேண்டியது தான். 175.2 இது வந்து 179, 180 183 95 186 அவ்வளோதான். அது க்ளோஸ் ஆயிடுச்சு நமக்கு. நிஃப்டி நம்ம இன்னைக்கு எவ்வளோ தூரம் ஏத்திருக்கோம்? ரூ. 566 க்ளோஸ் பண்ணி முடிச்சிருக்கோம் அதோட ப்ராஃபிட்ட. போதும். ஒரு லாட் நமக்கு ட்ரேட் பண்ணது போதும். ரூ. 3800 ப்ராஃபிட் வந்தாருச்சு. இன்னைக்கு தேவையானது வந்துருச்சு நமக்கு. ஸோ அப்ப என்ன பண்ணுவோம்னா, சிப்லால வந்து அந்த ட்ரேட வந்து கேன்சல் பண்ணிடுவோம். நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகல. பிரைஸ் வந்து 15.35லேருந்து 16.75க்கு ஏறிடுச்சு. அதனால நம்ம பை என்ட்ரி வேண்டாம். கேன்சல் பண்ணிடுவோம் ஆர்டர். சுரேந்தர் ப்ரோ ட்ரேட் போனீங்களா இன்னைக்கு? என்னங்க ப்ரோ? ட்ரேட் ஏதாச்சும் இல்ல போனீங்களா? ப்ரோ. வாட் இல்ல பண்ணல ப்ரோ. சரி, சரி. ஓகே. சரி இப்ப என்ன பண்ணலாம்னா, ரூ. 3800 வந்திருக்கு இல்லையா? இதுல ஸ்டாக் பை பண்ண போறீங்க. அதேதான். எங்க நம்மளோட போர்ட்ஃபோலியோ? 100ல வந்து எனக்கு இப்ப 50 ஸ்டாக் வந்தாச்சு. ஐய்யய்யோ! 87.5ன்னு போட்டிருக்கேனே 05க்கு.
நல்ல வேளை 08ல தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஓகே. பரவால்ல ப்ரோ. எனக்கு இந்த ஐஜிஎல் தான் செம்மையா ட்ரேட் நடந்துச்சு எனக்கு நேத்து கேரி ஃபார்வர்ட் பண்ணது. நல்ல விஷயம். சரி ஓகே ப்ரோ. இன்னைக்கு ட்ரேட் கட் பண்ணிப்போமா? இன்னைக்கு வேற கார்த்திகை தீபம். இதுக்கப்புறம் மத்த ஒர்க் பார்க்க போணும். ஓகே ப்ரோ. பார்த்துக்கலாம். ஓகே ப்ரோ. என்ன டவுட்னா மெசேஜ் போடுங்க. நான் டைம் இருந்தா பார்த்துட்டு ரிப்ளை பண்றேன். ஓகேவா? ஓகேங்க ப்ரோ. பாய் ப்ரோ.